தீபக் ராஜா அவர்களுடைய மறைவு, அந்த ஒரு சாங்கியமெல்லாம் பண்ணி அவரை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன டிராஃபிக், என்ன கூட்டம், அவரை கொண்டாடுறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு குற்றவாளிகள். இவங்க மேல பல வழக்குகள் இருக்கு. இவங்க கையில ஃபர்ஸ்ட் ஆயுதம் கொடுக்கலாமான்றது. இதுக்கு ஒரு முடிவு இப்ப எடுக்கல அப்படின்னா, இப்போ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னா, அடுத்த தலைமுறை குழந்தைகள் பிறக்கும் போதே ஜாதி வெறியோட பிறக்கும். மாமன்னன் ஒரு படம் இருக்குது. நல்ல கான்செப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். படம் எல்லாம் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு ஒரு 1-2 வாரத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க யாருக்கு தெரியுமா பேனர் வைக்கிறாங்க? ஃபஹத் ஃபாசில். அதே மாதிரி இந்த மாதிரியான சமூக ரீதியாக கொலை செய்து உள்ள போறாங்கன்னா அவங்களுக்கு பெயிலே கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமராஜர் ஜாதியே இல்லைன்னு சொன்னவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கான ஜாதி தலைவர்கள்னு சொல்லி ஒரு கட்சியா ஃபார்ம் பண்ணிட்டு இல்ல ஒரு இயக்கமா ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள போய் மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு ஒரு மொட்டை மாட்டில் நிற்க வச்சு 2 பேர்த்துக்கிட்டையும் கையில் டீ கப்பை கொடுத்துட்டு அப்படியே குடிக்க வச்சுட்டு கைகோத்திங்கல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கல்ல. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்க எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு தீபக் ராஜா அப்படின்ற இளைஞர் கொல்லப்பட்ட விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு சில வருஷங்களாக கொலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது இது ஒரு நார்மலான விஷயமா வந்துட்டு ஆகிட்டு வருது. இதை பற்றி அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஷீபா லூர்தஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ சமீபத்தில் தீபக் ராஜா அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து தமிழ்நாடே வந்துட்டு ரொம்ப ஒரு இன்டென்ஸாக பார்க்க வச்சிருச்சு. இப்போ தென் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அருவாள், கத்தி இதெல்லாம் வந்துட்டு ஒரு கெத்து மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஒரு 30 வருஷ காலமாக இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம். கொலைலாம் எங்களுக்கு வந்துட்டு அருவாள்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? ஆக்சுவலி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புது விஷயமே இல்லை. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தொலைக்காட்சியில் இன்னொரு கெஸ்ட்டை வச்சு இதே தான் நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்கூல் டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே பல இதே ரிலேட்டட், அதாவது இதே பேட்டர்ன், இதே கோஷ்டிகள், ஓகேங்களா, மாறின்ட்டு பார்த்த அந்த நியூஸ் கேட்ட சம்பவங்களே அதிகமாக இருக்கு. நம்ம ரொம்ப சமூகம் நோக்கி போக வேணாம். இது வந்துட்டு 3 சமூகத்துக்குரிய உள்ள பிரச்சனை, எஸ்பெஷலி 2 சமூகத்துக்கு இடையில உள்ள அந்த ஒரு பிரச்சனைனால தான் உங்களுக்கு தெரியும். அது பசுபதி, பாண்டியன், பண்ணையாறு, நம்ம ரொம்ப அதுக்குள்ள போக வேணாம். ஏன்னா சமூகம் சார்ந்து பேசக்கூடிய மக்கள் நம்ம கிடையாது. எல்லா சமூகத்திலையும் அங்கங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டக்கூடிய மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதனால நம்ம சமூகத்தை அடிப்படையில பேச வேணாம். ஆனா சமுதாயத்துல இது ஏன் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம்னா, முதல்ல நடக்கிறது வேற. அது ஜாதிய கோட்பாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ரொம்ப நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நவீன காலகட்டத்திலையும் இப்பவும் அதை மைண்ட்ல வச்சு ஜாதி அடிப்படையில நான் வந்துட்டு இந்த சமூகத்துக்கு தலைவனா இருக்கணும், அவன் தலைவனா இருக்கக்கூடாது, ஒரு சமூகத்துக்குள்ளேயே போட்டி, நான் வந்துட்டு தலைவனா இருக்கணும், எனக்கு அந்த மரியாதை கிடைக்கணும். இதெல்லாம் எப்படின்னா அந்த காலத்துல அந்த நாட்டாம படம் வந்ததோ, அந்த எஜமான் படத்துல எஜமான் காலடி மண் எடுத்து அந்த பீரியடுக்கு மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, இது நம்ம வந்துட்டு இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்னு சொல்ல வேணாம், இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த தீபக் ராஜா ஒரு விஷயம், அவர் கன் வச்சிருக்காங்க, ஆனா அன்னைக்குன்னா அவர் வந்துட்டு கன் கார்லயே விட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்கு. அவங்களுக்கு ஆர்ம் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க, அவ்வளோ வெரிஃபிகேஷன், அவ்வளவு இது உங்களுக்கு புரியுதுங்களா? மெரிட்ஸில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மெரிட்ஸ் உள்ள நல்ல நடத்தை, கோட் ஆஃப் கண்டக்டில் உள்ள ஒரு நபருக்கு
கோர்ட் ஆர்டர் காப்பி இருந்தும் வெரிஃபிகேஷன்ற பேர்ல பல வருஷம் இழுத்தடிச்சு மெல்லமா கொடுக்குறவங்களையும் பார்த்துருக்கோம், கொடுக்காம இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு குற்றவாளிகள். இவங்க மேல பல வழக்குகள் இருக்கு. இவங்க கையில ஃபர்ஸ்ட் ஆயுதம் கொடுக்கலாமான்றது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்கெல்லாம் வெளியே வந்தா இந்த மாதிரியான ஆஹ், சமூகம் சார்ந்த அந்த சிந்தனைகள் அதிகமா பரப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அவங்கள வெளியே ஃபர்ஸ்ட் விடலாமா? ஏன் அனுபவத்துலங்க எவ்வளவோ கேசஸ் நம்ம பார்க்குறோம், எவ்வளவோ நியூஸ் படிக்கிறோம், வேர்ல்டு பாலிடிக்ஸ் அளவில் நம்ம நாலேஜை கெயின் பண்ணும்போது மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷ்னலாக ஒருத்தர் கொலை பண்ணுவான், குடிச்சிட்டு தெரியாம கொலை பண்ணுவான், கோபத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம கள்ள உறவு கூட இருக்கிற பார்ட்னர் இருக்காங்கன்ட்டு கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டோ இல்லை பிளான் பண்ணாம எமோஷ்னலா கொலைகள் செஞ்சு தப்பு செஞ்சவங்க இன்னும் சிறையில இருக்காங்க. பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பல வருஷம் இவங்கள தூக்கணும், இல்லை இவங்கள சார்ந்து அவங்கள தூக்கணும்னு பார்த்து 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 குறி வச்சு அடிச்சு தூக்குன அந்த மக்கள் கொஞ்ச நாள் சிறையில இருக்காங்க. வெளியே வந்து நடமாடுறாங்க. வெளியே வந்து நடமாடும் போதும் அந்த ஆப்போசிட் கோஷ்டிக கையில சிக்கக்கூடாதுன்னு மறைஞ்சு வாழ்றாங்க. அவங்க கையில வெப்பன் இருக்கு. அந்த வெப்பன் இப்போ ஒருத்தருக்கு வெப்பன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போலீஸ் அந்த வெப்பனை அவங்க யூஸ் பண்ணுவாங்களான்னு யோசிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெப்பன் யூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு அவசியம் இல்லாத சில மனிதர்களுக்கு தற்காப்புக்காக கொடுப்பாங்க. துப்பாக்கி ஒருத்தர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த துப்பாக்கி எடுத்து யூஸ் பண்றதுக்கோ இல்லை டக் டக்குன்னு கொண்டுட்டு இல்லை இவங்க வந்துட்டு நான் டிஃபெண்ட் பண்றதுக்காக பண்ணேன் அப்படின்றதுக்காக கிடையாது. ரொம்ப ரொம்ப பார்த்துட்டு அந்த வெப்பனை வச்சுட்டு அவங்க தன்னைத்தானே கூட அழிக்கலாம், மற்றவங்கள அழிக்கலாம். அவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நபர்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆயுதம் இருக்கிறது யார் தப்பு? அது ஒன்று. ரொம்ப வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு சமூகத்தில் ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு நபர் ரொம்ப நாளாக தலைமறைவாக இருக்காங்க. அவங்க வர்றதே போகிறதே தலைமறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் கோஷ்டிக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அவங்க மேலேயும் நிறையா வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு நபர் மறைஞ்சு ஃபர்ஸ்ட் வாழ்றாங்க. இப்போ ஒருத்தர் மேலே வழக்கு போடுறாங்க, சிறையில் இருக்காங்க, கண்டிஷனல் பெயிலில் வெளியே வருவாங்க. அந்த கண்டிஷனல் பெயில் என்னன்னா அவங்க அப்ஸ்காண்ட் ஆகக்கூடாது. எப்போ அவங்க அப்பியர் ஆகணுமோ அப்பியர் ஆகணும். அப்பியர் ஆகும்போது அவங்க அப்பியர் ஆனால் பரவாயில்ல, ஆனால் அப்ஸ்காண்டடாக இருக்கிறாங்கன்றது கரெக்ட் இல்லை. அப்போது காவல்துறைக்கு ஒருத்தர் எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரியாமல், ஏன்னா இவங்க மறைஞ்சு தானே வாழ்கிறாங்க. ஆப்போசிட் கோஷ்டிகள் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு மறைஞ்சு தான் வாழ்கிறாங்கனாலே அதுவே அவுட் ஆஃப் ப்ரோட்டோகால் தானே, கண்டிஷனல் பெயில் வயலேஷன் தானே. அப்போது ரொம்ப வருஷமாக என்ன நான் நினைக்கிறேன்னா, இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில விஷயங்களை நம்ம வந்துட்டு உள்ளே இறங்கி சரி செய்ய முயற்சி செய்தால் ஒருவேளை அது பேக் ஃபயர் ஆகி அது ஒரு மிகப்பெரிய சமூக பிரளயமா இந்த சமுதாயத்துல வெடிச்சிட்டா பல உயிர் பலிகள் இப்போ ஒன்னொன்னு ஆயிட்டு இருக்கு. கூட்டமா ரெண்டு கோஷ்டிகள் அடிச்சுக்கிட்டாங்கன்னா, அறுவலோட பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சிந்தனை கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு முடிவு என்ன? எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியும் இந்த கோஷ்டிக்கு யாரு தலைவர், யாருக்காக இவ்வளவு பழி வாங்கப்படுறாங்க, இந்த சைடு யாரு கொல்லப்பட்டா, எதனால கொல்லப்பட்டாங்க, எல்லா வரலாறும் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம புதுசா இது பேசணும்னு அவசியம் கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் நினைச்சா இந்த தரப்பு மக்களை கூப்பிட முடியும். கூப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும். காவல்துறைக்கே ஒரு நபர் எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னா அந்த நபர் மூலமா நாளைக்கு யாருக்கு என்ன வேணாலும் ஆக்கலாம். அதாவது இப்போ இது வரைக்கும் நடந்த கொலைகள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அதாவது ரொம்ப சமூகத்துக்காக போராடுற மக்கள் மட்டுமே கொலை செய்யப்படலை. இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்க, அவங்க வக்கீல், என்ஜினியர், நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இன்னசென்ட்டான நபர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு ஒரு முடிவு இப்போ எடுக்கலை அப்படின்னா இப்போ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னா, அடுத்த தலைமுறை குழந்தைகள் பிறக்கும் போதே ஜாதி வெறியோட பிறப்பாங்க. எதனால தெரியுமா? தீபக் ராஜா அவர்களுடைய மறைவு, அந்த ஒரு சாங்கியமெல்லாம் பண்ணி அவரை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன டிராஃபிக், என்ன கூட்டம்,
அவரை கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க. அந்த அந்த சமுதாய மக்கள் நமக்காக வாழ்ந்தவர், நம்ம சமூகத்துக்காக போராடினவர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அவ்வளோ கொலை பண்ணவரை நம்ம தலைவரா ஏத்துக்கிறோம்னா, இப்போ மகாத்மா காந்தியை கொன்னவங்கள வந்துட்டு நிறைய பேர் இந்த நிமிஷம் வரைக்கும் சாவர்கரை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. ஆனா அவரும் வந்துட்டு பல வகையில சமுதாயத்துல தலைவர் தாங்க. ஓகேங்களா? ஆனா ஏன் ஏத்துக்க மாட்டிருக்கீங்க? மகாத்மா காந்தின்ற ஒரு தேசிய தலைவரை கொன்னுட்டாரு அப்படின்ட்டு. ஆனா இவங்க சைடு இவங்க கொள்கை வேற, அது வேற விஷயம் போது இவ்வளவு கொள்கைகள் சோஷியல் சர்வீஸ் பண்ணி சாகல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு குடும்பத்தை காப்பாத்தி இல்ல ஒரு குடும்பத்தை நம்ம வந்துட்டு வாழ வைக்கணுன்றதுக்காக சாவடிக்கல. வஞ்சகம் வஞ்சகம் பண்ணி யாரை எப்படி ஒரு பொண்ணை வச்சு ஹனி ட்ராப் பண்ணி நம்ம கொண்டு வரலாமா? மைண்ட் செட் எப்படி இருக்கு? இந்த மாதிரியான ஒரு நபரை இந்த ஒரு பர்டிகுலர் சமூகம் அதெல்லாம் ஆனா அந்த பிளவுகள்ல நடந்த இந்த கேங் வார்ல நடந்த கொலைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு மக்கள் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, நாளைய சமுதாயம் நினைச்சா எனக்கு இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கே பயமா இருக்கு. நம்ம குழந்தைகளுடைய நிலைமை என்ன அப்படின்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது மாமன்னன் ஒரு படம் வந்தது. நல்ல கான்செப்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். படம் எல்லாம் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஒரு 1-2 வாரத்துல பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க யாருக்கு தெரியுமா பேனர் வைக்கிறாங்க? ஃபஹத் ஃபாசிலுக்கு. அதாவது ஆண்ட பரம்பரை நான் இப்படி அப்படின்ட்டு இந்த சமூகத்தை நான் தான் பெரிய சமூகம், என் முன்னாடி நீ வந்துட்டு உட்காரலாமான்னு சொல்ற அந்த ஒரு கேரக்டருக்கு வயசானவங்க இல்ல, மிடில் ஏஜ்டு இல்ல, சின்ன சின்ன பசங்க பெரிய கட் அவுட்டுங்க, பால் அபிஷேகம்லாம் பண்றாங்க. எதை நோக்கி நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்கு தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அப்படியே ரோபோலாம் அப்படியே பயங்கரமா ஹெவியாகி ரோபோனாலலாம் நம்ம கொல்லப்பட போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சமுதாயம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்குள்ளேயே அடிச்சுப்போம். நல்ல விஷயங்கள்னா என்னன்ற ஒரு டெஃபினிஷனே போயிருச்சுங்க. அதாவது நல்ல விஷயங்கள்னா யூனிவர்சலா நல்லதுன்னா நல்லதுதான். உங்க பார்வை அந்த ஒரு விஷயத்துல வேற மாதிரி இருக்கலாம், என் பார்வை ஒரு விஷயத்துல வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் குட்னா அது குட்டு தான், பேடுனா அது பேடு தான். இப்ப குட்டுக்கான டெஃபினிஷன் தலைமுறைக்கு தெரியாது. அவங்களுக்கு எது சந்தோஷப்படுத்துதோ, அவங்களுக்கு எது கெத்தா காட்டுதோ அதுதான் நல்லது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப தீபக் ராஜாவுடைய சம்பவம். ஆனா நம்ம புதுசா பெருசா பேசுறதுக்கு என்ன, நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம ஆதங்கத்தை கொட்டிக்கலாம். இது மாறணும்னா காவல்துறை இறங்கணும். மறைஞ்சு இருக்கிறாங்கல்ல, இப்ப கூட மறைஞ்சு இருக்கிறாங்க இன்னொரு சமூக இவங்க, அவங்க உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு அவங்க மேல கேஸ் நிலுவையெல்லாம் இருக்கு. கூப்பிடணும், பேசணும். அவங்க கையில வெப்பன்ஸ் இருக்கு. இப்ப இவங்க கையில வெப்பன்ஸ் கொடுத்து இவங்க உயிருக்காக எல்லாம் கொடுக்குறீங்க. ஓகே, சமூகத்துல நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய மக்கள் அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சு அவங்களுடைய உயிர் வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல்ல இருக்கும்போது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லையே. நல்லவங்களுக்கு, நல்ல கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிராகரிக்கப்படுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அநியாயம். நம்மளுடைய சிஸ்டமே மாறணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சமூக ரீதியாக கொலை செய்து உள்ள போறாங்கன்னா உங்களுக்கு பெயிலே கிடைக்கக்கூடாது. சட்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்றதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனா சட்டத்தை நிறைய நம்ம அமெண்ட் பண்ணணும். அமெண்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இப்ப தீபக் ராஜாக்குள்ள இப்ப இங்க நடந்துருச்சுங்களா, அடுத்த அந்த சைடு என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஒண்ணு நடக்கும். இடையில ஒரு பொண்ணுடைய தலையெல்லாம் வெட்டி அதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல இல்ல, இந்த பொண்ணு கூட இருக்கிற அந்த கட்டிக்க போற பொண்ணே பண்ணியிருக்காங்க, பொண்ணுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா 1000 வதந்திகள் இருந்தாலும் நாளைக்கு எப்படி வேணாலும் ஆப்போசிட் ஆகலாம். இன்னசென்டான உயிர்கள் கூட போகலாம். இப்ப கூட இது லேட்டு கிடையாது. நம்ம காவல்துறை அதிகாரிகள் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இது வந்துட்டு நம்ம தலைமுறைன்றதை விட உங்க குடும்பத்திலையும் அடுத்த தலைமுறை வருது. அந்த அந்த தலைமுறையும் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 மணி நேரம் டிராஃபிக்கு ஒருத்தருடைய உடம்ப கூப்பிட்டு வராங்க, தீபக் ராஜா அப்படின்ற மாதிரியான ஒரு கொலையாளி, சமூக போராளின்ற பேர்ல
அவ்வளோ மக்கள் கொண்டாடும் போது நாளைக்கு உங்கள் வீட்டில் அடுத்த தலைமுறை இருக்குது. எல்லாரும் நாளைக்கு குழந்தைகள் பார்ப்போம், பேரம்பேத்திகள் பார்ப்போம். நிறைய பேர் பேரம்பேத்திகள் பார்ப்பாங்க. எந்த மாதிரி உலகத்தில் வாழணும் நம்மளுடைய அடுத்த தலைமுறை அப்படின்றது நிர்ணயிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தர். ஒரு சாமானியா நினச்சா மிஞ்சி மிஞ்சி போனால் நாங்கள் ஓட்டு போடுறது தான் எங்களால் பண்ண முடியும். அதிகாரிகள், அரசாங்கம் அவங்க நினச்சா என்ன வேணாலும் அதிரடியாக பண்ண முடியும். அந்த மாதிரி நடந்தால் ஒழிய நம்ம சமுதாயத்தை 100% கிளியர் பண்ண முடியும்னு சொல்லலை. இது ஒன்று தான் சமுதாயத்தில் சீர்கேடுனா இல்லை, எவ்வளவோ இருக்குது. இன்னும் போதை புழக்கம்ல வந்துட்டு எல்லாம் குட்டிச்சவராக எல்லாம் ஜாம்பி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். யாரை கொலை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹார்ன் அடித்தேன் அப்படின்றதுக்காக போய் கொலை பண்ணுறாங்க. நிறைய நடந்துட்டுருக்கு. அவ்வளோ மத்தியில் இது அநியாயமாக கேவலமாக நடக்கக்கூடிய, ரொம்ப வருஷமாக ஒன்றையே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு மேலேயும் நம்ம காவல்துறை பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா காவல்துறை மேலே உள்ள நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயமாக போயிடும். கண்டிப்பாக மேம், நீங்கள் காவல்துறை பற்றி சொன்னதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போது தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாஸ்லலாம் வந்துட்டு நிறைய பேர் யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு நிறைய ப்ளூம் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. கொலை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் நடக்குது. இதிலலாம் வந்துட்டு இவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க, இந்த கொலையாளியை பிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ரேப் பண்ணவனை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கூட நம்ம பார்க்க முடியறதில்ல. ஆனால் இந்த யூடியூபர்ஸ் வந்து காரில் ஃபோன் பேசிட்டு போனாங்க, அதனால அவங்களை கைது பண்ணிட்டோம் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப பெருசாக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து? அதாவது உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கு. அவங்கள யூடியூபர்ஸ் தான். யூடியூபர்ஸ்னா யார்? இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு மக்கள் இருக்காங்க, அவ்வளோதான். நான் வந்துட்டு பைக் வீலிங் பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சா அதை ஃபாலோ பண்ணிட்டு சிலர் ஜாம்பி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. தே ஆர் ஜஸ்ட் யூடியூபர்ஸ். அரசாங்கம் இவங்கள மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி நிறையா பேத்த இந்த மாதிரி விஷயங்களை கைது பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பல கேசஸ் தெரியும். அதை நீங்களும் நானும் மற்றவங்களை ஏன் பேசுகிறோன்னா இவங்களா பாப்புலர், அவ்வளோதானே தவிர்த்து இது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஒரு யூடியூபராக அவங்களுடைய வேலை என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது. கரெக்டா? யூடியூபர்ஸ்ன்னு இல்லைன்னா நீங்கள் அவங்கள யூடியூபர்னு சொல்ல மாட்டீங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ரிஃபார்மர்வீங்க. நீங்கள் சொல்லும்போதே என்ன? யூடியூபர். அவங்களுக்கு வேண்டியது வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஏதாவது ஸ்டண்ட் காட்டணுமா, இல்லை ஏதாவது ரிவ்யூ கொடுக்கணுமா, எது பேசினா மக்களை கவருவாங்க, அவ்வளோதான். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்ஸை கார்னர் பண்ணுறாங்கன்னு நம்ம ஏன் பெருசாக அதை சொல்ல வேணான்னா அது மட்டுமே பிரச்சனை இல்லை. அதுதான் மேம் நானும் கேட்குறேன். அது மட்டுமே பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கும்போது இதை ஏன் பெருசாக காட்டுறீங்க மக்களுக்கு? இல்லை, அவங்க காட்டலை. நல்லா புரிஞ்சுக்கணும், காவல்துறை காட்டலை. அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றது காரணத்தினால அதை பெரிய விஷயமா காமிக்கிறது மீடியா. காவல்துறை வந்துட்டு அப்படியே நின்று அப்படியே ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து பாருங்க, அந்த யூடியூபர் நான் வந்துட்டு டிடிவியை பிடிச்சிட்டேன், இல்லை இர்ஃபானுக்கு நாங்கள் அப்படியே நோட்டீஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பெரிய விஷயமா கொடுக்கறது இல்லை. அவங்க கொடுக்குற ப்ரெஸ் மீட்டில் எதை கொடுக்குறாங்க? இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு கிலோ கஞ்சா பிடிச்சோம், அங்கே உள்ள அந்த கொலையாளியை நாங்கள் பிடிச்சிருக்கோம், அதுதானே கொடுக்குறாங்க. இதை பெருசாக்குறது மீடியா பெருசா இதை காட்டுறதுனால மக்கள் இதை அதிகமா பேச ஆரம்பிக்கிறதுனால அதை நம்ம அரசாங்கத்து மேலேயோ காவல்துறை அதிகாரிகள் தலையில நம்ம டம்ப் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர்த்த அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேடம். இவங்கள பத்தி ஏன் நம்ம பேசுறோம்னா அவங்களதான் உங்களுக்கு தெரியும், அவங்களதான் நமக்கு தெரியும், ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்சஸ். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. காவல்துறை எங்கெங்க பண்றாங்களோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போற டைரக்ஷனுக்கு இது பத்தாது. ஆக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா அக்ரெசிவா இருந்தாகணும். ஓகே மேம், அதுதான் நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலை, ஒரு சாதாரண மனுஷங்க கிட்ட வந்து வேகமாக நீங்கள் இன்னைக்கு தப்பு பண்ணுறீங்க, ஈவினிங்கே வந்து பிடிச்சிடுறீங்க, அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த தீபக் ராஜா, இந்த சமூக பிரச்சனை அவங்கள கூப்பிட்டு பேசலாம், அதெல்லாம் ஏன் ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டீங்க? அது உண்மைதான். இது இருக்குல்ல, அந்த ரைட்ஸ் இருக்கு. இல்லை, அது உண்மைதான். ஆக்சுவலி அது எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலி எப்படின்னா நான் அந்த பார்வையில் நான் யோசிக்கிறது, நார்மலான ஒரு ஆளை நீங்கள் பிடிச்சி டக்குன்னு தூக்கி உள்ளே போட்டுறது வேற. ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்கு இவர் தலைவர், அதுலேயே அந்த ஒரு தென் மாவட்டத்தில் அந்த ஒரு இடங்கள்ல ஏரியாவில் இவர் ஒரு பிரபலமான ஒரு சமூக போராளின்ற ஒரு நபரை கை வச்சு தூக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வேற மாதிரியான பின்விளைவுகளை கொண்டு வரும். சட்ட ஒழுங்கை கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுக்கான கரெக்டான நேரம் பார்த்து அவங்க பிளான் பண்ணலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம அந்த சைடும் நம்ம யோசிச்சு தான் நம்ம வந்துட்டு அவங்கள ப்ளேம் பண்ணணும். அந்த சைடு யோசிச்சாலும் இவ்வளவு வருஷமா அப்படின்ற கேள்வி இன்னும் இருக்க தான் செய்யுது. இதை காவல்துறை இப்ப நினைச்சா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் மற்ற விஷயங்கள் பண்றீங்க, இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிங்கல்ல, போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சு ஒரு மொட்டை மாடில் நிற்க வச்சு 2 பேர்த்துக்கிட்டையும் கையில் டீ கப்பை கொடுத்துட்டு அப்படியே குடிக்க வச்சுட்டு கைகோத்திங்கல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்கல்ல, புரியுதா? அதை கூட வேற மாதிரி அரசாங்கம் நினச்சா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்க எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. அது அது ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அந்த போக்குவரத்து துறை அந்த கண்டக்டர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டரே தெரியல. ஒருத்தர் யூனிஃபார்மில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. அவங்க ஜாபை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த ஒரு லாவே தெரியாமல் அந்த கண்டக்டர் நடந்துக்கிட்டதே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மல் மெமோ அமைச்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த காவல்துறை அவங்க பேசுகிறத வீடியோ எடுத்தது யாரு? இந்த கண்டக்டர் சைடு. வீடியோவை எடுத்து அதை போஸ்ட் பண்ணி அவரை கம்ப்ளீட்டாக டிஃபேம் பண்ணது தப்பு. கரெக்டுங்களா? இதுக்கெல்லாம் வேகமாக இவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வந்துட்டு கொடுத்துருந்துருக்கணும். இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு. தப்பு நடந்தால் தப்பு தாங்க, தப்புக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்க. அங்கே வந்துட்டு இல்லை நம்ம இப்படி சுமூகமாக போய்க்கலாம், அப்படி சுமூகமாக போய்க்கலான்னு யோசிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ இவ்வளோ வருஷமாக நடக்கக்கூடிய அந்த கௌரவ கொலைகள்லாம் எப்படி இவ்வளோ புரியுதா? கொஞ்சம் சுமூகமாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்படி தானே போய்கிட்டே இருக்குது. கெட்டதுன்னா கெட்டது தான். ஒருத்தர் லாவை வந்துட்டு அஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா லாவை அஃபெண்ட் பண்ணது தான். தே டிசர்வ் பனிஷ்மெண்ட். பார்த்து பண்ணணும். நம்ம வந்துட்டு அதுக்கு துவந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதை சீக்கிரமாக பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஃபீஸர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆஃபீஸர் யோசிச்சு வைப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. அப்போது யாராவது ஒருத்தர் இதை வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டீமாக ஃபார்ம் பண்ணி இதை வேகமாக பண்ணணும். அதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி கூட அது வந்துட்டு நான் இந்த வார்த்தையை சொல்கிறது தப்பாக இருந்தாலும் எனக்கு சிரிப்பு வந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஐயோ, அரசாங்கம் பயங்கரமாக செயல்படுதுன்னெலாம் எனக்கு தோணலை. இப்படியுமா நடந்துப்பீங்க? எது கரெக்டோ அதை செய்யணும். கரெக்டுங்களா? இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு விஷயத்தில் காவல்துறை வந்துட்டு போக்குவரத்து துறைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லாம் பார்த்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது கவர்மெண்ட் உடைய வெஹிக்கிளாக இருந்தாலும் ஃபுல்லாக செக் பண்ண வேண்டியது பொறுப்பு. ஏன் கவர்மெண்ட் வெஹிக்கிளில் வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்காதா? இவ்வளோ புரியுதுங்களா? ஸ்ட்ரிக்டாக பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் சமரசமான உடனே போக்குவரத்து துறை மேலே அந்த பஸ் டிரைவர்ஸ் மேலே போட்ட வழக்குகள்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி? அப்போது அந்த வழக்கு சும்மா நினச்சா யார் மேலே வேணாலும் போடலாம், நினச்சா யாருனாலும் அது கேன்சல் பண்ணிக்கலான்னா இது சட்டமே கிடையாதுங்க. சர்வாதிகார ஆட்சி இது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது இப்போ காவல்துறை நினச்சா கூட ஒரே வேகத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. நம்ம உள்துறை அமைச்சர் அமுதா மேடம்லாம் இப்போ அந்த வெள்ளத்துறை அவங்க விஷயத்தில் தன்னிச்சையாக ஏதோ ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுவே ஓகே, ஒரு கான்ட்ரவர்சியில் போகுதுன்னும் போது நிறையா சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு குழு ஃபார்ம் பண்ணி இதோட முடிக்கணுங்க. இல்லை இது ரிலேட்டடாக யாரெல்லாம் அடுத்து வந்துட்டு இன்னொருத்தர் அட்டாக் பண்ணுறதுக்கு தோணுன்றது இந்நேரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். காவல்துறைக்கெல்லாம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருமே செக்யூர் செய்யப்படணும். காவல்துறை அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே தூக்கி போட்டுருங்க. உள்ளே இருந்தாலும் ஒரே பிரச்சனை தாங்க. சிறையிலையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த சமூகம் இதெல்லாம் அது விசாரிக்கிறது இல்லை, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க, ஏதாவது ஆயிக்கும். சிறையிலேயே வந்துட்டு மர்டர் நடந்திருக்குங்க. இந்த மாதிரி சமூக பிரச்சனை இல்லை, பார்த்து அது போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை முடிகிற வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி இதுக்கு மேலே மேலும் மேலும் எந்த ஒரு கிரைமும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது காவல்துறையினுடைய கையில் இருக்குது. அவங்கள நம்பி தான் ஒரு சாமானியன் நீங்களோ நானோ இருக்கோம்.
அதனால அது மட்டும் நான் எப்பொழுதுமே ஒரு ரிக்வெஸ்ட்டாக, ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் வச்சுப்பேன். மேம் ஃபைனல் கொஸ்டினா இப்போ வந்து நீங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதியா இருக்கீங்க அப்படின்றதுனால கேட்குறேன். இப்போ இந்த சாதி பிரச்சனைகள் நிறைய வருது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்தே சில பேர்லாம் வந்துட்டு நாங்க தான் பெரிய ஆளுங்க அப்படின்ற மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அது இல்லாம ஒரு தலைவர் வந்து ஜாதியே வேணான்றாருன்னா அவரே ஜாதி தலைவர் ஆக்குற மக்கள் தான் நம்ம. இதை எப்படியெல்லாம் மாத்தலாம் மேம்? அதாவது இப்போ நீங்கள் சொன்னதில் 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, நம்ம ட்ரக் அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். குட் டச் பேட் டச் மாதிரி இந்த பாலியல் சார்ந்த குற்றங்களை குறைக்கிறதுக்காக நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். போதை பழக்கங்கள் அதுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். சமூகம் சார்ந்து இந்த மாதிரியான குற்றங்களை நடக்கிறதுக்கான விழிப்புணர்வு அதிகமாக குழந்தைகள் மத்தியில் நம்ம யாருமே பேசுறது கிடையாது. காரணம் என்னன்னா, குழந்தைகள் மனசுல இதெல்லாம் இல்லாத ஒன்றை நம்மளே திணிச்சிடுவோமோன்ற ஒரு பயத்துல. ஆனா அது போக போக என்ன ஆகுது, அந்த குழந்தைகள் அவங்களா கத்துக்கிறாங்க. ஒரு காலேஜ் டைம் போகும்போது அவங்களா, ஓ இது நம்ம சமூகம் இப்படியா அப்படியான்னு காலரை தூக்கி வச்சு போட்டுட்டு நான் ஆண்ட பரம்பரைடான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடியதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கோம்னா, ஸ்கூல் லைஃப்ல இருந்தே இந்த மாதிரியான சமூகம் சார்ந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க சமூகம் முக்கியம் தாங்க. சமூகம் இல்லாம அது நம்மளுடைய அடையாளம். ஓகேங்களா? அதுக்குன்ட்டு உங்க சமூகத்தையே நீங்க சொல்லாதீங்க, ஜாதியை பத்தி பேசாதீங்கன்ட்டு இல்ல. அவங்கவங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்ல. நான் தான் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு தவறான ஒரு யோசனை. அந்த யோசனையிலிருந்து இளைஞர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான நிறைய விழிப்புணர்வுகள் கொண்டு வரணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க இப்ப கேட்ட கேள்வியை நான் பல பேர்த்துக்கிட்ட கேட்டேன். பல தலைவர்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமராஜர், ஜாதியே இல்லைன்னு சொன்னவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கான ஜாதி தலைவர்கள்னு சொல்லி ஒரு கட்சியா ஃபார்ம் பண்ணிட்டு இல்லை ஒரு இயக்கமா ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள போய் மாலைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியாயமானு கேட்டேன். அவங்க பதிலுக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. செருப்பால அடிக்காத குறை என்ன தெரியுங்களா? அதுக்கு எனக்கு பதில் இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. சரி, அப்போ அவர் வந்துட்டு ஜாதி இல்லைன்னு சொன்னாரு, உண்மைதான். அவரும் தேசிய தலைவர், கரெக்டுங்களா? தேசிய தலைவரை நம்ம அரசாங்கம் எப்படி கொண்டாடணும்? நிறைய இடங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு மணிமண்டபம் ஓப்பன் பண்ணணும். இப்போ பீச்சிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சில தலைவர்களுடைய அந்த ஒரு சமாதி இருப்பிடம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு தலைவர்களுடைய இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை, திருவள்ளுவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய சிலைக்கு போய் மாலை போடணும்னு போகும்போது மெயின்டெனன்ஸ்னு பூட்டி வச்சிருக்காங்க. அப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, அப்போ அவரு தேசிய தலைவர் தானே, எல்லாருக்கும் தலைவர் தானே, எங்க சமூகத்துக்கு மட்டும் தலைவர் இல்லைல்ல? அப்போ மற்ற தலைவர்களை, ஓகே, மற்ற அரசியல்வாதிகளை இந்த பீச்ல நல்லா அதை மெயின்டைன் பண்ணி அதுக்குன்ட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, எங்க இவரும் தேசிய தலைவர் தானே, இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது ஏன் மற்றவங்க யாரும் கேட்க மாட்டீங்கன்னு கேட்குறாங்க. யாராவது கேட்குறாங்களா? வேற வழி இல்லாம அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நான் இவங்களுடைய சமூகம், யாராவது ஒருத்தர் கேட்டுதானே ஆகணும். யாரு கேட்பா? நாங்க கேட்குறோம், வேற வழி இல்லாம நாங்க கேட்குறோம், நாங்க போய் மாலை போடுறோம். நாங்க மாலை போடலன்னா யாரு மாலை போடுறான்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? எவ்வளவு பேர் மாலை போடுறாங்க, எவ்வளவு பேர் அதை மெயின்டைன் பண்றாங்க? அதுலயும் ஒருத்தர் வந்துட்டு சொல்றாரு, நான் சொல்ல விரும்பல, அந்த சமுதாயத்திலேயே உள்ள ஒரு தலைவர், நீங்க அந்த காமராஜருடைய அந்த சமாதி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோ, அந்த கண்ணாடி அந்த பளிங்கை எல்லாம் போட்டு இருக்கோ, அதுக்கும் மற்ற நம்ம அம்மா இருக்காங்க, நிறைய இருக்கு, எல்லாமே அது பழசு புதுசுன்ற ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல மேம். அதனால தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் வொர்க் போயிட்டு இருக்குன்னு போயிட்டு இருக்குன்னா இதுக்கு மட்டுமே போயிட்டு இருக்குமா? திருவள்ளுவர் சிலைக்கு ஓகே, அது எப்படி மெயின்டெனன்ஸ் ஒர்க்? திருவள்ளுவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மெயின்டெனன்ஸ்ல இருக்குமா? அப்ப அன்னைக்கு தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு தோணுதா? ஏங்க, இப்போ ஒருத்தருக்கு பிறந்த நாள்னா அன்னைக்கு தாங்க கொண்டாடுவீங்க. கொண்டாடணும்னு போகும்போது இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுல என்ன மெயின்டெனன்ஸ்? இதுதான் இப்போ முக்கியத்துவமா? பழசு புதுசுன்னு இல்லைங்க, நம்ம தானே மெயின்டைன் பண்ணணும். விவேகானந்தர் சிலை எவ்வளோ வருஷம் ஓல்டுங்க, இப்போவும் புதுப்பிச்சு இல்லைங்களா? நம்ம கொடுக்கறது தானே. அதுதான் அவங்க என்ன கேட்குறாங்க, சரிங்க நாங்கள் ஏதோ அவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பட் அந்த சமூகம் சார்ந்து நாங்கள்லாம் பண்ணுறோம், இப்போ நாங்கள் இல்லைன்னா இந்த தலைவருக்கு என்ன முக்கியத்துவம்னு கேட்குறாங்க. இந்த தலைவருக்கான முக்கியத்துவத்தை யார் அந்த உரிமையை வாங்குறதுன்னு கேட்குறாங்க. கரெக்டு தானே? அதுக்கு எனக்கு பதிலே இல்லை, அப்படியே வாய மூடிட்டு நான் வந்துட்டேன்.
அப்போ நான் ஒன்னே ஒன்று தான் நான் அப்போ யோசித்தேன், எந்த சமூகமோ இல்லை எந்த தலைவரோ, தேசிய தலைவர்னா தேசிய தலைவர், நம்ம எல்லாருமே உரிமை கொண்டாடணும். இப்போ வஉசியை வந்துட்டு ஆராஜா ஒரு விதத்துல தப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமூகம், இவங்க பிள்ளைமார்கள் நினைக்கிறேன், அவங்களுடைய சமூகம், நாங்க வந்துட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், திருநெல்வேலியில கலவர வெடிக்கும் அது இது அப்படின்னும் போது எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றோம்னா, அவங்க உங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை, எங்க எல்லாருக்கும் தலைவர், நாங்க எல்லாருமே இந்த கருத்துக்கு நாங்க வந்துட்டு குரல் கொடுப்போம் அப்படின்னு சேர்ந்து நாங்க போய் நிக்கிறோம். அப்படி நம்ம எல்லாரும் நின்றணும். சில தலைவர்கள் அப்படியே நம்ம லூஸ்ல விட்டுடுறோம். அவங்கெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள். இப்போ அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மலாம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை. அந்த தலைவர்களை நம்ம ஒவ்வொருத்தர் கைவிட்டுறோன்றது தான் உண்மை. அட்லீஸ்ட் அந்த தலைவரை சார்ந்த சமூகம் அவங்கள கைவிடாம இருக்காங்கன்றத நம்ம அட்லீஸ்ட் அதை ஒரு நன்றியா தான் சொல்லணும். இதை நம்மளை திருத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே மேம். ஒரு சமூக சீர்திருத்தவாதியா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவா வந்து பேசுனீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.